ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை நம்ம என்ன செய்தோம்? பாடி ஆராதித்தோம், சாட்சி சொன்னோம், வசனங்களை வாசித்தோம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக நம்ம எல்லோரும் தலையை தாழ்த்தி ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோமே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் நல்லவரப்பா, நீர் போதுமானவர், நீர் பரிசுத்தர் 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 தகப்பனே. இந்த இடத்துல கர்த்தாவே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவர் தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த இடத்துல நீங்கள் இறங்கியிருக்கீங்கப்பா, விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே, சோத்திரம் ஐயா, சோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிற ராஜா. அல்லேலூயா ராஜா. வசனங்கள் மூலம் கர்த்தாவே நீ ஒவ்வொருவருடையும் கர்த்தாவே இடைபடுவீராக ராஜா. என் தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்க ஆவியானவர் நீங்கள் பேசுவீர் ராஜா. ஆமென் ஆண்டவரே. பேசுகிறது நீங்கள் அல்ல, நான் சொன்னீங்களப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அடியாளை மூடி மறைங்க, நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தாவே என் தேவன் தகப்பனே எங்களோடு இடைபடும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. நான் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதுல இருந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு படிப்போம். ஹல்லேலூயா. இயேசு ராஜன் வந்துவிட்டானா கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டானா கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இருளான நம் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான நம் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்களெல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்களெல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மேலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மேலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. ஆனால் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசு ராஜன் வந்துவிட்டா நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆமெனப்பா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது ராஜா. ஆமென் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 69:6.
சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனை, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு இந்த வசனத்தின் மூலம், அப்படிதானே? உன் நிமித்தம் என் நிமித்தம் யாரும் என்ன செய்திடக்கூடாது, வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. உமக்கு காத்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதான், வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. ஆனால் தாவீது சொல்றாரு, என் நிமித்தம் யாரும் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. தாவீது சொல்கிறாரு, அவர் அலைஞ்சு திரிஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, என் நிமித்தம் உமக்காக காத்திருக்கிறவர்கள் யாரும் என்ன செய்திடக்கூடாது, வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. நிறைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். வியாதிக்காக, பலவீனங்களுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, கடன் தொல்லைகளுக்காக, ஒரு வீடு வேணும், ஒரு திருமணம் நடக்கணும், பணத்தேவைகள், ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், காத்திருந்து என்ன செய்கிறோம், செபிக்கிறோம். அதான் தாவீது சொல்றாரு, ஒவ்வொரு நாளும். ஆதியாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுது 49, அவர் ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். அப்போ ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்லை, அவர் ரட்சிப்புக்காகவும் நம்ம என்ன செய்தோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதுதான் தாவீது சொல்றாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித காரியத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா. அவங்க என் நிமித்தம் யாரும் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. ஏன்னு சொன்னால் தாவீது நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, என் நிமித்தம் என்னையால அவங்க காத்திருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, வெட்கப்பட்டு பெயரக்கூடாது, இடரல் அடைந்து பெயரக்கூடாது. ஏன்னு சொன்னால் என் பாடுகளை அவங்க பார்த்து, ஐயோ ஆண்டவர்களை வந்தால் நம்மளுக்கும் அந்த பாடு வந்துருமோன்னு சொல்லி யாரும் என்ன செய்திடக்கூடாது, இடரல் அடைஞ்சு பெயரக்கூடாது, யாரும் வெட்கப்பட்டு பெயரக்கூடாதப்பா அப்படி சொல்லி தாவீது என்ன செய்கிறார், செபிக்கிறாரு. அடுத்தால சொல்கிறாரு, என்ன உம்மை தேடுறவர்களும் என்ன, அதே வசனத்தில் தானே, உம்மை தேடுறவர்கள் நாணமடையாது இருப்பார்களாக. அதுவும் அதே தான், வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. உம்மை தேடுகிறவர்கள், அவரை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் என்ன செய்யக்கூடாதான், வெட்கப்பட்டு பெயரக்கூடாதான். இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துல நம்ம இருக்கிறோம், நிறைய இடத்துல நம்ம கேட்டு பார்த்தோம்னா நிறைய சொல்லுவாங்க, இதில் வருமோன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம ஒரு இடத்துல ஒரு சாட்சி கேட்க போனோம்னா அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்டினை விட அங்கே பெட்டர். இப்படி தான் இருக்குது உலகம் முழுவதும். ஆமாம், உலகம் முழுவதும் எப்படி இருக்குது, தேசத்தில் நம்ம பக்கம் பக்கத்தில் கேட்க போகும்போது அவங்கள விட இவங்க தான் மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு சாட்சி கேட்க போனால் கெட்டு போய் இருக்கிறது. அதான் தாவீது சொல்கிறேன், என் நிமித்தம். அப்போ நம்ம நிமித்தம் ஆத்துமாக்கள் எப்படி இருக்கு, இடரல் அடையிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா இப்படின்னு கேட்குற நிலவரத்தில் இப்போ என்ன செய்துட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவங்க மத்தியில் அப்படி ஒரு சாட்சி கட்ட வாழ்க்கை. அதான் தாவீது சொல்கிறாரு, நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்ப்பா, ஆனாலும் என் நிமித்தம் அவர் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் என்ன சொல்கிறாரு, யாரும் இடரல் அடைஞ்சு பெயரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, பைபிள் வாசிக்கிறாங்களா வாசிக்க மாட்டாங்களா, வசனம் தெரியுமா தெரியாதா, எதுவுமே என்ன செய்யாது, தெரிய மாட்டேங்க. அந்த சூழ்நிலையில் இருக்குது. ஒரு வீடு வாடகை கேட்டால் அவங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு தான் தரமாட்டோம். இந்த நிலவரத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி சாட்சி இருக்கு, நம்ம இருக்கிற இடத்துல எப்படி சாட்சி இருக்கு, சாட்சியாக இருக்கோமா? நம்ம மூலம் இடரலை அடைதாங்களா மக்கள், சர்ச்சுக்கு வாரவங்களை வரவிடுறோமா? இல்லை. புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆதியாகமத்தில் வசனம், அவர் ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் அவர் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருப்பு எப்படி போயிடுது, இடரல் அடைஞ்சு போயிடுது. ஏன், நான் அதில் சாட்சியாக இல்லை. என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சாட்சி ரட்சிப்புக்காக காத்திருக்காங்க. நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருப்பேன், ஆண்டவரை பிடிச்சி விடுங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்வார், உங்களுக்கு தேவையிலெல்லாம் சந்திப்பார். நீ நிறைய நேரத்தில் நம்ம அவங்களுக்கு சொல்லியிருப்போம்.
அதுக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஆண்டவரே என்னைய ரட்சிங்கப்பா, அந்த சகோதரி இப்படி சொன்னாங்களே, என்னை ரட்சிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் கடன் பிரச்சனை மாறணும், என் கவலை மாறணும், கண்ணீர் மாறணும்னு அவங்க காத்திருக்கிறாங்க. இதுக்கு இடையில என் சாட்சி எப்படி இருக்கணும்? அதே போல ஆண்டவர்களை இருக்கணும். அப்படி இல்லாத சூழ்நிலையில என் குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், வாயின் வார்த்தைகள், என் கிரியைகள், என் செயல்பாடுகள், என் நடைகள், உடைகள் எல்லாம் தாறுமாறா இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? இடரல் அடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஆத்துமா என்ன செய்யறது? இடரல் அடைஞ்சு போயிருது. அதான் மத்தேயில சொல்லியிருக்காரு, ஒரு என்னை விசுவாசிக்கிறவன் இடரல் அடைய முடியா. யார் சொல்லுறாங்க அவங்களுக்கு ஐயோ, அவங்கள என்ன செய்யுங்க? சமுத்திரத்தில் எந்திரக்கல்ல கட்டி அவங்கள அமிழ்த்து போடுங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம அப்படி இருக்கலாமா? இருக்கவே கூடாது. நம்ம ஒரு ஆத்மா கெட்டு போகிறதுக்கு நம்ம சாட்சியாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கிரியைகள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். நம்ம செயல்கள் வெளிப்படணும். இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க நம்மளை பார்க்குறவங்க ஏசப்பாவை நம்மள என்ன செய்யணும்? பார்க்கணும். அந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள் கிடையாது. நம்ம தெருவில் இப்போ எங்கள் தெருவில் இருக்க நான் மட்டும்தான் இருப்பேன். மாதிரி ஃபுல்லாமல் இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வர யார் தான்? அவங்க தான். அப்போ அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும்னா நான் சாட்சியாக அந்த இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். என் குரல் என்ன செய்யக்கூடாது? வெளியில் கேட்கக்கூடாது. என் சத்தம் வெளியில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, நோயா, நொடியா, கடனா, பிரச்சனையா எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே அமிழ்ந்து போயிடணும். வெளியில் வரக்கூடாது. தெருவுக்கு நம்ம சத்தங்கள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போதான் ஒரு ஆத்மா நம்மளை ஏப்பா இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்க ஆண்டவர் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும், அப்போ நம்மளும் ஆண்டவரை தேடினா இப்படி இருக்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், சண்டைகள், குடி வெறிகள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து மனம் திரும்பி என்ன செய்யணும்? வரணும். அப்போ நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாழணும். அப்போ நம்ம கர்த்தருக்கு அது மட்டும் இல்லை, அவர் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகிறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? சம்மதிக்க மாட்டார். ஆனால் அந்த காத்திருப்பு என்ன செய்யக்கூடாது? வீணா பேரக்கூடாது. நம்ம அநியாயம் செய்துட்டு, அக்கிரமம் செய்துட்டு போய் காத்திருக்கும் போது ஒரு பிரோஜனமும் இல்லை. நீதிக்காக, நியாயத்துக்காக நம்ம காத்திருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? பரத்திலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பி தருவார். எல்லா காரியங்களுக்காகவும் அவர் பாதத்தில் நம்ம அமர்ந்து காத்திருக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவரா, போதுமானவரா இருக்கிறார். நம்மளோட இருக்கிறார். அவர் நம்மளுக்கு தேவையானவர்களை சந்திக்கிறதுக்கு தான் அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு ஆத்மாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னா பெரிய கஷ்டம். ஒரு ஆத்மா மனம் திரும்பி சர்ச்சுக்கு வருதுன்னா பெரிய ஒரு பாடு. ஆனால் அந்த ஆத்மா இடரடையதுக்கு நம்ம காரணமாக என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் இருக்கவே கூடாது. சரியா? சங்கீதம் 37 பாருங்க, நிறைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். 37 அந்த 9 வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, பொல்லாதவர்கள் எப்படி போயிடுவாங்களாம்? அறுப்புண்டு போவார்கள். அதே நம்ம அதான் சொல்லிருக்க, நீ தேடியும் என்ன செய்யாதிருப்பா? காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புறவர்களை நீ தேடியும் என்ன செய்திருப்பா? காணாதிருப்பான்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. இதுலேயும் ஆண்டவர் அப்படி தான் சொல்றாரு. நீ கர்த்தருக்கு காத்திருக்கியா, நீ என்ன செய்வா? பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். பொல்லாதவர்கள் தான் அற்புண்டு போவாங்க. நீதிமான்களுக்கு ஒரு கேடும் என்னைக்கும் என்ன செய்யாது? வரவே வராது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும். நீதிமானாக இருந்தால் தான் நம்மளுக்குள்ள ஒரு கேடும் வராது. அப்போ எதுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம்? இதில் பூமியை சுதந்தரித்து கொள்ளத்தக்க நம்ம காத்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, விசுவாசிகளும் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த பூமியை என்ன செய்து கொள்ளணும்? சுதந்தரித்து கொள்ளணும். இங்கே இருக்க மக்களெல்லாம் நம்ம சுதந்தரித்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுப்பி காத்திருக்கோம், ராவு முழுதும் காத்திருக்கிறோம், சர்ச்சில் காத்து கிடக்கிறோம். எதுக்காக? இந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே, அழிந்து கொண்டு இருக்கிறதே, சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியோர் வரையும் அழிந்து கொண்டு இருக்காங்களே, அந்த
ஆத்மாலாம் நரகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிற இந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணுமேப்பா. இந்த பூமி சுதந்திரித்து நாங்கள் கொள்ளவே ராஜாணி தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்தோம், பூமி அந்த இடத்தை சுற்றி 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 நம்ம என்ன செய்கிறோம், செபித்து கொண்டு இருக்கிறோம். தெரு தெருவாக நம்ம அதுக்கு தான் போகிறோம், ஊர் ஊராக அதுக்கு தான் போகிறோம், வியாதிஸ்தர்களுக்காக அதுக்கு தான் ஓடி ஓடி நம்ம என்ன செய்கிறோம், செபிக்கிறோம். எதுக்கு? அந்த ஆத்மாக்கெல்லாம் ரட்சிப்பு அடையணும், அந்த ஆத்மாக்கெல்லாம் பரலோகத்துக்கு வரணும். இந்த ஆத்மாக்களை குறித்த தாகத்தை நம்மளுக்கு என்ன செய்திருக்காரு, பாரத்தை நம்ம தந்திருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருந்தால் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம்? நம்ம அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அவருக்கு எனக்கு பிரியமான மகளேன்னு அவர் கூப்பிடணும், என் செல்லமேன்னு அவர் கூப்பிடணும். அதுக்கு தக்கன நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தா தான் அவர் நம்மளை என்ன செய்வார், நம்ம காத்திருப்பு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அல்லது என்ன அது ஒரு நாள் நம்மளுக்கு அந்த பலன் என்ன செய்யாது, கிடைக்காது. அதில் 34 பாருங்க, 27 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்போ அவர் வசனம் இதில் என்ன சொல்லிச்சு, பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்ன செய்யணுமா, அவருக்கு காத்திருந்த அவர் வழிகளை நம்ம என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ளணுமா. அவர் வழி எப்படிப்பட்ட வழி நீ நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அவர் சொல்கிறார்ல, இந்த வழியை நீ போகாத, இந்த வழியை போ, இந்த வழி நீ போகாத, இதில் செல்லாத அப்படின்னு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன செய்வார், சொல்லுவார். ஆனால் நம்மளும் என்ன செய்வோம், அது பச்சை பசேல்னு இருக்கு. லோத்து சொன்ன மாதிரி இதில் பச்சை பசேல்னு இருக்கு, நான் இதை தான் என்ன செய்வேன், இந்த நேரம் தான் போவேன் அப்படி சொல்லி போய் என்ன செய்தான், கெட்டு போயிட்டான். அதே மாதிரி நம்ம வழிகளை கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்துடணும். இந்த வழி உமக்கு பிரியமா ஆண்டவரே, இந்த வழி உமக்கு சித்தமானு சொல்லி நம்ம என்ன செய்திடணும், அவர்கிட்ட கேட்டு அறிந்து அதன்படி நம்ம நடக்கும்போது அந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளத்தக்க நம்மளுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவளுக்கு நம்மளுக்கு என்ன செய்வார், செய்வார். அவருக்கு காத்திருக்கும் போது தான் அவர் என்ன செய்வார், இதையெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வார், செய்வார். நம்ம காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு என்ன செய்திடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. அடுத்தவங்க சொல்லுவாங்க நீ காத்திருக்கிறது வீணுன்னு சொல்லி, அவங்க அந்த நம்மளை இடரல் அடையதுக்காகவே ஏதாவது சொல்லி கொண்டு இருப்பாங்க. நீ எப்படி இருக்காத, நீ இப்படி போ அப்படி போன்னு நம்மளுக்கு நிறைய ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம யாரோட ஆலோசனையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கர்த்தரோட ஆலோசனையை நம்ம பரத்திலிருந்து எனக்கு அனுப்பி தாங்கப்பா, நான் உமக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வழி உமக்கு பிரியமாப்பா, இந்த வழி உமக்கு செம்மையானதா இருக்கிறதா கேட்டு என்ன செய்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அவருக்கு சித்தமானது அவருக்கு நம்ம கைக்கு என்ன செய்வார், பாக்கியம் செய்து தருவார். இந்த வசனத்தை நான் போன வாரம் புதன்கிழமை எங்கள் சர்ச்சில் கொடுத்தேன். அதில் வித்தியாசமாக ஆண்டவர் கொடுத்தார். அதில் இந்த இடரல் அடையதை குறிச்சே தான் ஃபுல்லாக பேசினார். அப்போ இந்த வசனம் நேற்று நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் இதை குறித்து தான் பேச சொன்னார். இதை வித்தியாசமாக எடுத்து தந்தார். ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் வித்தியாசமாக நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆண்டவர் கற்று தருகிறார். ஒவ்வொரு வசனத்துலேயும் 1008 இது அந்த வெளிப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தை குறித்தும் ஒவ்வொரு திறவரமாக என்ன செய்கிறார், ஆண்டவர் பேசுகிறார். நான் நேற்று காத்திருக்கும் போது ஆண்டவர் இப்படி தான் எனக்கு இந்த வசனத்தை தான் தந்தார், இதன்படி தான் பேசுறதுக்கு என்ன செய்தார், வசனங்களை தந்தார். அப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிற ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெக்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். சங்கீதம் 104:27 வாசிங்க. எனக்கு தெரியாது இந்த வசனைய, எனக்கு இங்கே வாரது வரல இப்படி தான் பேசணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் ஆண்டவர் வார்த்தையில் கொடுக்குறார். யாருக்கோ 104:27 ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். பாருங்க, பறவைகள் கூட என்ன செய்தான், பறவைகள் மிருகங்கள் கூட அவருக்கு காத்திருக்கிறதாம், ஆகாரத்தை எனக்கு தருவார்னு சொல்லி. அப்போ நம்ம எப்படி காத்திருக்கிறோம், ஆண்டவருக்கு காத்திருக்கிறோமா? நீ காத்திரு மகளேன்னு தான் ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை அந்த ஏற்ற நேரத்தில் அந்த ஆகாரத்தை நம்மளுக்கு என்ன செய்வாராம், தருவாராம். அப்போ இந்த இடத்த நம்ம சுதந்திரித்து கொள்ளத்தக்க ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமாக அவர் ஆண்டவர் என்ன செய்வார், யாரை எங்கே எப்படி எதை செய்யணுமோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் அவர். அடுதானே, அவர் எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அவர் செய்வார். அவர் கரத்துக்குள்ள நம்ம அடங்கி ஒடுங்கி காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்த நம்ம காத்திருப்பு ஒரு நாளும் வீணா என்ன செய்யாது, போகவே போகாது. நம்ம நம்ம சுயத்தினால நம்ம பலத்தினால நம்ம ஆலோசனையில நம்ம நடக்கும்போது அதில் என்ன செய்வோம்,
விழுந்து போயிடுவோம். அப்படி நம்ம என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது. நம்ம ஆலோசனைப்படி நடந்தோம்னா நம்ம என்ன செய்துருவோம், விழுந்து போயிடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வார்த்தையை கேட்டு அவன்படி நடக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வார், செய்வார். 130:5 வாசிங்க. காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். பாருங்க, அவர் வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா, காத்திருந்து அவர் வார்த்தையை நம்பி நம்ம என்ன செய்துடும், பிடிச்சு கொள்ளணுமா. என்ன தெரியும், எனக்கு இது எல்லாமே நான் பஸ்ஸில் தான் எடுத்தேன். நான் எடுத்தது வசனம் எல்லாம் வேற இங்கே இருக்குது. இது எல்லாமே பஸ்ஸில் தான், இந்த வசனம் பூதனம் பஸ்ஸில் தான் சும்மா குறித்து வச்சேன். அப்போ கர்த்தர் அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம என்ன செய்யணுமா, காத்திருக்கணுமா. உண்மையில் அவர் வார்த்தை, என்ன வார்த்தை நம்மளுக்கு தந்திருக்கிறாரோ அதன்படி அவர் செய்து முடிப்பார். நம்மளுக்கு வாக்குத்தத்தம் தந்தவர், அவர் நல்லவர். கண்டிப்பா நம்மளுக்கு தந்த வார்த்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்மளுக்கு தந்த வார்த்தை ஒரு நாளும் தவறாது, கீழே விழுந்து போகாது. அந்த நல் வார்த்தைகள் ஒரு நாளும் தவறி கீழே விழுந்து போகவே போகாது. அது ஆசீர்வாதமா நம்ம சிரசின் மேல என்ன செய்யும், தங்கும். கண்டிப்பா அவர் வார்த்தை நம்மளை என்ன செய்யாது, ஒரு நாளும் தவறி போகாது. அதனால அவர் வார்த்தையை நம்பி நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார், ஏற்ற நேரத்தில் அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு என்ன செய்வார். அவர் வசனத்துக்கு நம்ம காத்திருப்போம், அவர் வார்த்தைகளுக்கு நம்ம காத்திருப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாங்கப்பா, எனக்கு ஒரு வசனத்தை தாங்கப்பா, நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாம்சத்தினால நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு காரியத்தையும் செய்துட்டு நம்ம மாம்சத்தினால இன்னைக்கு நொந்து நூலாவி எல்லா காரியத்திலையும் தலையிட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்ய, நொந்து நூலாவி போயிருந்தோம். நம்ம இருதையெல்லாம் பலகீனப்பட்டு போயிருது. நம்ம என்ன செய்திருந்தோம், நொந்து போயிருந்தோம். அவர் வசனம் தந்தா கண்டிப்பா அவர் என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். அதை நீர் தானே சொன்னீரு, நீ தானே இந்த வசனத்தை எனக்கு தந்தீர், ஆசீர்வதிப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க, இந்த இடத்த நீ சுதந்திரித்துக் கொள்வானி நீங்க தானே சொன்னீங்க, இந்த ஆலயத்தில் ஆத்துமாக்கள் வரும் நீங்க தானே சொன்னீங்க, நீ இந்த கடத்தை அடைப்பானி நீங்க தானே சொன்னீங்க, இந்த துணையை நான் உனக்கு தருவேன்னு நீங்க தானே சொன்னீங்க, நான் உன்னை ரட்சிப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்கப்பா. இந்த ஆலயத்தில் நீ காத்திரு, நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் உனக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்வேன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. நான் காத்திருக்கேன்ப்பா, என்ன இந்த இடத்துல இருந்து நீ போனி நீங்க தானப்பா சொன்னீங்க. நீ உங்க வார்த்தையை நம்பி தானப்பா நான் போனேன். பிறகு ஏப்பா எனக்கு இந்த பாடு. யாக்கோபு கேட்டான்ல, நான் உண்மை நம்பி தானப்பா வந்தேன், ஏசா என்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கானே, இதுக்கு என்ன முடிவுப்பா. அவர் காத்திருந்து செபிச்சான். அவன் போராடுனானா, யாக்கோபு போராடலை. அவன் காத்திருந்து செபிக்கும் போது கர்த்தரே ஏசா உள்ளத்தில் பேசி என்ன செய்தாரு, திரும்பி அவன் சமாதானமாக வந்தான். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், காத்திருப்போம். கண்டிப்பாக எல்லா காரியத்துக்காக ஆத்துமா வரலையே, என்னால் கடடைக்க முடியலையே, என்னால் இந்த பிரச்சனை தீர முடியலையே, என்ன ஆண்டவர் ரட்சிக்கலையே, எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையே, எனக்கு வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், புலம்பாண்டாம். கர்த்தருக்கு காத்திருப்போம், அவர் வசனத்துக்கு காத்திருப்போம். இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் தந்திருப்பார், அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நம்ம காத்திருப்போம். கர்த்தர் கண்டிப்பா ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவரா, நல்லவரா, போதுமானவரா இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்கள் அவர் செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்ய நல்லவராக இருக்கிறார். அவர் அழைத்த ஆத்துமாக்களை ஒரு நாள் என்ன செய்வார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெக்கப்பட்டு போக மாட்டோம். யோவேல்ல ஒரு வசனம் உண்டு, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26-27 வாசிங்க. யோவேல் 2:26-27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும்
அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்ம நடுவில் என்ன செய்கிறாராம் இருக்கிறாராம். இப்போ அவர் நாமத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, துதிங்க. அவர் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்களாம், வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். அப்போ நம்மளை வெட்கப்பட்ட விடுவார் ஆண்டவர். அவர் முகத்தை நோக்கி பார்த்தவங்கள் முகங்கள் என்ன செய்துச்சு, பிரகாசம் அடைஞ்சு தான் வேதத்தில் சொல்லுது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைஞ்சு பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நன்மையானது தான் நம்மளுக்கு செய்வார். நம்ம காத்திருக்கும்போது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீதிமொழிகள் 13:12 சொல்லுது, நெடுங்காலமாக நீ காத்திருக்கிற உன் இருதயத்தை இழைக்க பண்ணும். நீ விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சமாக இருக்குமா. ஒரு இப்போ 10ஆம் பிள்ளைகள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கு, 12 பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகள்லாம் ராத்திரி முழுவதும் பகல் முழுவதும் என்ன செய்கிறாங்க, காத்திருந்து படிக்கிறாங்க. சோர்வுகள், அந்த பிள்ளைகளுக்கு தூக்கம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு ராத்திரி முழுவதும் காத்திருந்து படித்தா என்ன செய்யலாம், நல்ல மதிப்பெண்களை அவங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்படி தானே? அப்படி இல்லாமல் சோம்பேறியாக நான் படுத்துருவேன், நான் தூங்கிடுவேன்னு சொன்னால் நல்ல மார்க் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஒரு நாளும் நல்ல மார்க் நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ அவருக்கு நம்ம கஷ்டப்பட்டு காத்திருந்து படிக்கும்போது தான் நல்ல மார்க் கிடைக்கும். அதே மாதிரி தான் அவருக்குள்ள நம்ம காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஏசாயா 41 சொல்லியிருக்கலாம், அவருக்கு காத்திருக்கிறவர் கழுகை போல செட்டைகளை அடித்து உயரே பறப்பார்கள். அப்போ அவருக்கு காத்திருக்கும் போது நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் என்ன செய்வார், கொண்டு போய் வைப்பாரா, வைக்க மாட்டாரா? அவரை தேடும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, வைக்க மாட்டாரா? அவருக்கு காத்திருக்கும் போது காரியங்களை வாய்க்க செய்து முடிப்பார். அவருக்கு நம்ம காத்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஏனோ தானவன் இல்லை, அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவரோடு நம்ம என்ன செய்யணும், ஒன்றிக்கொள்ளணும். அவரே தஞ்சனியா, அதுதான் அவர் விரும்புகிறார். அவர் என்ன செய்யணும், நம்ம இருக பிடிச்சுக்கொள்ளணும். அப்பான்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்பான்னு சொன்னாலே அவர் என்ன செய்வார், மனது அப்படியே உருகிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். அப்பான்னு ஒரு 5-6 தடவை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, நம்ம சரீரத்தில் ஒரு பலன் அப்படி கிடைக்கும். அப்பான்னு சொன்னாலே அவர் என்ன செய்வார், உருகிடுவார். அப்போ ராவு முழுவதும் நம்ம காத்திருந்து அவருக்காக பலப்பட்டு காத்திருந்து பலகீனம் அடைஞ்சு தூக்கத்தை வெறுத்து, சுயத்தை வெறுத்து, சாப்பாட்டை வெறுத்து அவருக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்காம விடுவாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏசாயா 40:31 சொல்லிட்டனோ. ஏசாயா 40:31 29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம், பலன் கொடுக்கிறார். அவர் பலனை நம்மளுக்கு தருகிறவர் அவர். அப்படிதானே? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் அவர் தான். அப்போ நம்ம காத்திருக்கும் போது பலனை கொடுக்கிறது அவர் தான். நம்மளுக்கு என்ன செய்வார், அந்த பலனை நம்மளுக்கு அவர் தான் தருவார். காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்துருவோம், சோர்ந்து போயிடுவோம். நம்மளுக்கு வேலைகள் நிறைய உண்டு. காலையில் எழும்பி நிறைய வேலைகள் இருக்கும். தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு வேலை இருக்கும், மாடு வச்சுருக்கவங்களுக்கு வேலை இருக்கும், அதுமாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை இருக்கும். அப்போ ராத்திரி நம்ம காத்திருக்கும் போது நம்மளை சோர்ந்து போயிடுவோம். அப்படி தானே? அதான் அவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்வாராம், பலனை தருவாராம். அப்போ சத்துவத்தை இழந்தவனுக்கு அந்த சத்துவத்தை என்ன செய்வாரா, நம்மளுக்கு தந்து காத்திருக்க வைப்பார். அப்படி நம்ம காத்திருக்கும் போது தான் அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, கழுகுகளை போல நம்மளுக்கு என்ன செய்யுமா, பலனை தருவாராம். கழுகு எவ்வளவு உயரத்துல பறக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்மளை பறக்கிறதுக்கு அந்த பலனை நம்மளுக்கு என்ன செய்வார், கண்டிப்பா நம்மளுக்கு தருவார். கழுகுகளை போல உயர பறக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த பலனை தந்து நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் என்ன செய்வார், வைப்பார். அவருக்கு நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த காரியம்
காரியத்தை அவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நினைப்பார், என் பிள்ளை எவ்வளோ வேலைகள் மத்தியிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவளுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, ஆனாலும் எனக்கு காத்திருக்கிறாளே, என் பிள்ளை எனக்காக காத்திருக்கிறாளேன்னு அவர் என்ன செய்வார்? அவர் இரக்கமுள்ள தேவன். இறங்கி அவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக அவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த சங்கீதம் 36:9 கீழே ஒரு வசனம் வாசி 66 நினைக்கும். எதனா வாஸ்தம் இல்லை, 69:6 கீழே அடியில் வரும்போது, அவரை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அவரை காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். அதே மாதிரி அவரை தேடுகிறவர்களும் அவரை விட்டு என்ன செய்ய மாட்டாங்களாம்? வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். காத்திருப்பு வேற, தேடுகிறது வேற. தேடுகிறது அந்த ஒரு வசனம் சொல்லுவோம், யோபு 29:23, அதாவது மழை எப்போ வரும்னு அது காத்திருக்கிறது. எனக்கு மழை எப்போ ஊற்றும்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? காத்திருப்பாங்களாம். அதே மாதிரி அவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா? மழை இப்போ தோட்டம் துறவு வயக்காடுலாம் வச்சிருக்கிறவங்க மழை வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? காத்திருப்பாங்களாம். கிணத்துல தண்ணி இல்லைன்னா இப்போ ஒரு மழை வந்துடாத ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு மழையை ஊற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மழைக்காக ஏங்கி காத்திருக்கிறது போல அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா? யோபுல அந்த 29:23 சொல்லியிருக்கு. அப்போ மழைக்கு காத்திருக்கிறது போல நம்ம அவருக்காக, அவர் வசனத்துக்காக, அவர் வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பா அந்த வார்த்தையை நம்மளுக்கு தருவார். அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? பலனை தரும். ஒரு தேற்றம், நம்மளை ஆற்றும். நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம இருதயம் பலகீனப்பட்டு இருக்கும்போது, நம்ம இருதயமெல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? உயிர் மிச்சம் கொடுக்கும். அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? தேற்றும். அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும். ஆமாம், ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? இதன்படி ஆசீர்வதிப்பார், இதன்படி எனக்கு செய்வார், இதன்படி என்னை கண்டுகொள்வார் அப்படி சொல்லி என்ன செய்யலாமா? அவர் வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யும் போது காத்திருந்து செபிக்கும் போது, அந்த மழைக்காக அந்த ஒரு வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரும்போது ஒரு தண்ணி தாகம் எப்படி எடுக்குமோ, அந்த தண்ணி எப்போ நம்ம குடிக்கலான்னு காத்திருந்து வருவோமோ, அதுபோல் அவர் வசனத்துக்காக, ஆண்டவரே எனக்கு ஒரு வசனம் தந்திர மாட்டீரான்னு நம்ம காத்திருக்கும் போது ஒரு வார்த்தையை கொண்டு அவர் நம்மளோட பேசுவார். ஒரு வசனத்தை கொண்டு நம்மளோட பேசுவார். அது மட்டும் இல்லை, மெல்லிய சத்தம் மூலம் கூட ஆண்டவர் நம்மளோட பேச ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அவர் சந்நிதியில் நம்ம காத்திருக்கணும், அவர் பாதத்தில் காத்திருக்கணும். ஒரு இடத்த தேர்வு செய்யணும், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம பலனை தருவார். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி அவரை தேடுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாராம்? வெட்கப்பட்டு விட மாட்டாராம். சங்கீதம் 34 அதான் ஒரு வசனம் சொல்லும், சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. சங்கீதத்தில் 69:6 அந்த தாவீது ரெண்டு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். உமக்காக காத்திருக்கிறவர்களும் என்ன நிமித்தம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, உம்மை தேடுறவர்களும் என் நிமித்தம் என்ன செய்திடக்கூடாது? நாணப்பட்டு போயிடக்கூடாது. அப்போ நம்ம நிமித்தம் யாரும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, யாரும் நாணமடைந்து போயிடாதபடி நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பரத்திலிருந்து ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா நல்லவரா இருக்கிறார். நம்ம ஒரு ஆத்மா இடரல் அடையதுக்கு காரணமா இருந்தோம்னு சொன்னா நம்மளை அவர் என்ன செய்வார்? தள்ளிடுவார். அப்போ ஒரு ஆத்மா இடரல் அடையதுக்கு நம்ம காரணமாக என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கவே கூடாது. நம்ம இருக்கிற தெருக்கள்லையா, நம்ம இருக்கிற கிராமங்கள்லையா, ஊர், ஆனால் ஏசுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசணுமோ அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? அமைதியாக, ஆண்டவரை அடித்தாங்களா, கன்னத்தில் அடித்தாங்க, துப்புனாங்க, எல்லாம் செய்தாங்க, ஆனால் அவர் அமைதியாக தானே இருந்தார். அதைத்தான் அவர் கேட்குறாரு. நான் அப்படி தானே காத்திருந்தேன், நான் அப்படி தானே அமைதியாக இருந்தேன், என்னை அடிக்கலையா, என்னைய துப்பலையா, என்னை இதெல்லாம் பண்ணினாங்க, உனக்கு இது லேசான காரியம் அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அவர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார் நம்மளுக்காக தான், அப்படி தானே? அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்?
இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் பரலோகம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்மளை ஆயத்தப்படுத்தி கூட்டி சேர்ப்பார். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வருக சீக்கிரம். உலக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, உலக போரா என்னன்னு தெரியாது, எங்கே போய் விடியும்னு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம எல்லாரும் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? போய் சேரணும். அதுக்கு நம்ம ஆத்மாவை என்ன செய்யணும்? நம்ம சரீரம் போகாது, நம்ம ஆத்மா போகணும். அப்போ இந்த ஆத்மா என்ன செய்யணும்? அவருக்கு காத்திருக்கணும். இந்த ஆத்மா அவருக்கு காத்திருந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம், செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, இதை இந்த தேர்வை சந்திங்க, நான் இந்த நேர் போகணும், எனக்கு இது வேணும், அது வேணும். அந்த அவர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார் ஆபிரகாம்கிட்ட, நீ நடந்து திரி, இந்த தேசம் எல்லாம் நீ நடந்ததெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி. இன்னைக்கு ஒவ்வொருவரும் அப்படி தான் நினச்சி செபிக்காங்க, நான் இந்த நேரம் நடப்பேன் ஆண்டவரே, இதை எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? தேற்றி வரணும். நம்ம ஆத்மாவில் பரிசுத்தம் வேணும். நம்ம ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம உலகம் கொஞ்ச நாள் தான், 70 வயசு 80 வயசு 90 வயசு. ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கும் போது காத்திருக்கிறோம். அதுவும் வேணும் நம்மளுக்கு. உலக பிரகாரமாக எவ்வளோ காலங்கள் இருக்கா, இப்போமா எப்போமா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிதானே? உலகம் எப்போ அழியுது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதற்குள்ள நம்ம எதை ஆயத்தப்படுத்தணுமோ அதை நம்ம ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு காத்திருந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கும் நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை நான் என்ன செய்யக்கூடாது? நான் விட்டு போயிடக்கூடாது. எனக்கு இது தருவேன்னு சொன்னீங்களா, நீங்கள் தந்து தான் ஆகணும். இது எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நம்ம அவர் காலை பிடிச்சி என்ன செய்யலாம்? நம்ம செபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அது மட்டும் இல்லை, நம்ம ஆத்துமாவை என்ன செய்யணும்? பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம ஆத்மா அவருக்குள்ளே என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வார்? ஆத்மாவை பலப்படுத்தி அந்த பரலோகத்தில் நம்மளை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய அவருடைய வருகை வெகு சீக்கிரம். கர்த்தருக்காக ஆயத்தப்படுவாங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை தேவன் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எந்தன் நிசாம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நிசாம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நிசாம்,
இயேசு மகாராஜா எங்கள் நிசாம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறமே சோதரிக்கிற ராஜா, அப்பா துதிக்கிறமே சோதரிக்கிற ராஜா, எங்கள் அன்பின் தகப்பனே துதிக்கிறமையா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நீர் நல்லவர் நல்லவர், நீர் போதுமானவர் ஐயா, நீர் பரிசுத்தர் 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 அப்பா. அப்பா துதிக்கிற ராஜா, துதிக்கிறமையா. அப்பா அந்த காலை வேளையில ராஜா உம் சமூகத்தில் வந்து கர்த்தாவே உம்மை ஆராதித்து உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உமது வசனத்தை கேட்க வைத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. அப்பா அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்காக காத்திருந்து ஆண்டவரே சோதர ஆண்டவரே, அவங்க எதை எதை பெற்றுக்கொள்ளணுமோ அதை எதை பெற்றுக்கொள்ளத்தக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவங்க உமக்காக காத்திருக்கணும் தகப்பனே. காத்திருந்து ஒரு கழுகை போல செட்டைகளை அடித்து உயிரை பறக்கிற அனுபவத்தை கொடுப்பீராக ராஜா. கொடுங்கப்பா, நீங்க சொல்லி இருக்கீங்களப்பா உமக்காக காத்திருக்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. அவன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ வெட்கப்பட்டு ஒரு நாள் போக மாட்டான்னு சொல்லி இருக்கீங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா, எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. பிரஜாதி மக்கள் மத்தியில ராஜா நாங்க தலகவுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே, அப்பா நீ மோசைக்கு கொடுத்தது போல ராஜா உம்மை நாய்க்கு நாங்க பார்க்கிறோம் ராஜா, எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையணும் தகப்பனே. என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் உமக்காக நாங்கள் காத்திருந்து அப்பா நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியங்களை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை என் தேவனாய் கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. மந்தை பெருகிறது போல ஆத்துமாக்களை பெருக செய்வீராக ராஜா. அப்பா எந்த இடத்துல எந்த ஆத்துமாலாம் இருந்துச்சோ அந்தந்த இடத்துல அந்த ஆத்துமாக்களை கொடுப்பீராக ராஜா. அந்த இடங்கள் வெறுமையா இருக்கக்கூடாதுப்பா. ஒரு நாளமும் ஒரு வாரமும் தகப்பனே அந்த ஆத்துமாக்கள் இருந்த இடம் வெறுமையா இருக்கக்கூடாது தகப்பனே. என் தேவனாய் கர்த்தர் அந்த இடத்தை நிரப்புவீராக ராஜா. ஆண்கள் பகுதியை நிரப்புங்கப்பா, பெண்கள் பகுதியை நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகளை கொடுங்க ஐயா, வாலிய பிள்ளைகளை கொடுங்க தகப்பனே. வாலிய பசங்களை கொடுத்து என் தேவனாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இந்த ஊழியத்தை என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக ராஜா. அப்பா அந்த ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன். ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆகாரத்துக்கு கொடுக்குற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணத்தில் இருங்க தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிமைப்பட்டு மீதியான வேலையை சப்பாமுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி.